ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வெஜ் ஆம்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு முந்தின நாளே ஊற வச்சு முளை கட்டி வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஜீரகம், மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சைப்பயிரை சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4 பல், இஞ்சி கொஞ்சம், ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வெங்காயங்க, தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கலாம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதுதாங்க ரெடிங்க. இப்போ தோசைக்கல் காஞ்சிட்ருக்கு. இப்போ ஊற்றி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக மொத்தமாகவே ஊற்றி எடுத்துக்கலாங்க. அப்படியே வேகிறப்போ முட்டை ஸ்மெல் தாங்க வரும். கமகமன்னு செமையாக இருக்குங்க. ரொம்ப ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்கிறதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். மினி ஆம்லெட் மாதிரி, மினி தோசை மாதிரி. சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, கார சட்னி, இல்லை வெறுமனாவே சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம காரச்சாரமாக தானே அரைச்சிருக்கோம். நானும் அப்படியே தான் சாப்பிடுவேன். தேங்காய் சட்னி நீங்கள் எதுவும் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்துங்க. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.